வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எப்படி வந்து கால் ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட்ல இருந்திருக்காங்க அண்ட் இன்னைக்கு வந்து எப்படி புட் ஆப்ஷன்ஸ் வந்து ட்ராப்ல வந்திருக்காங்கங்கிறத பார்க்கலாம். அண்ட் இதை வந்து நாளையோட அனாலிசிஸ்ல நமக்கு வந்து கால் ஆப்ஷன் ட்ராப் ஆகுமா இல்லை புட் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ட்ராப் ஆவாங்கிறத நம்ம முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இன்னையோட அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எப்படி மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அனாலிசிஸ்ல சொல்லியிருந்த மாதிரி மார்க்கெட் பிஹேவ் ஆச்சா, அண்ட் இன்னையோட முக்கியமான சப்போர்ட் எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் என்ன, முக்கியமான சப்போர்ட் என்ன, அண்ட் இதனால மார்க்கெட்டில் நம்ம வந்து அடுத்த டார்கெட் எவ்வளோ வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து நிஃப்டி 50ல் மட்டும் இருக்காது, நம்மளோட சென்செக்ஸ்லேயும் இருக்கும், அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் இருக்கும். அதே மாதிரி நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நேத்தோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து புட் ஆப்ஷன் சைடு தான் நமக்கு வந்து 15ஆம் தேதி முடியும் போது புட் ஆப்ஷன் சைடு தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான நமக்கு growth இருந்துச்சு. பிசிஆர் ரேஷியோவும் 1.24 இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் பாசிட்டிவாக போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு கடந்த ஒரு 2 வாரமாகவே கொஞ்சம் சில நேரம் ஒர்க் ஆகுது, சில நேரம் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நம்மளோட அதனால வந்து இன்னைக்கு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நம்ம வந்து விட்டுடுவோம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போனோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் கேப் அப் நம்ம எதிர்பார்த்தோம். கரெக்ட். அப்போ இன்னைக்கு கேப் அப்பில் நமக்கு நிஃப்டி 50ல் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து ப்ரீவியஸ் டே ஹை, இதுக்கு முந்தின நாள் ஹை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,360 அப்படிங்கிறது தான். ஸோ அதுலேருந்து ஒரு 5 பாயிண்ட் இவ்வளோ தூரம் தான் 25,365ங்கிறது. ஸோ அப்படிங்கிறனால நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, கேப் அப் வரும்போது இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்குள்ளே நடந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த கேப் அப்பில் இந்த ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகணும். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி கேப் அப் ஓப்பன் ஆகும்போது 25,400ல் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் விக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அண்ட் நான் வந்து இப்போது 3 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். அதே இது நீங்கள் 15 மினிட்ஸில் வச்சுருந்தாலும் ஆல்மோஸ்ட் நமக்கு அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் தான் வந்திருக்கும். மார்க்கெட்டில் வந்து இந்த விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25,360 தொடலை. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போது அதே மாதிரியே நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்து பாசிட்டிவாகவும் மேலே போயிருந்திருக்கு தான். அண்ட் நமக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கேப் அப்க்கு அப்புறம் மார்க்கெட் கீழே வரும் தானே சொல்லுவீங்க அப்படின்னு. ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட்டில் கேப் அப் வரும்போது இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. ஸோ அந்த ப்ரைஸுக்கு வந்தனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரைஸையும் கவனிக்கணும். ஏன்னா நம்ம சொல்லும்போது ஓவரால் ட்ரெண்டை மட்டும் நீங்கள் கவனிக்காமல் நம்ம என்னென்ன ப்ரைஸ் லெவல்ஸில் சொல்கிறோங்கிறதையும் கவனிக்கணும். ஏன்னா யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், ஒரு 2 டேஸாக தொடர்ந்து போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் எழுதி காமிச்சா நல்லதாக இருக்கும், எங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிகிறதுக்கு மொபைல்ல எல்லாம் பார்க்கன்னு. ஸோ அதனால தான் நான் வந்து ப்ரைஸ் எழுதியும் காமிக்கிறேன், முக்கியமான ப்ரைஸ் எல்லாம். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ப்ரைஸை முக்கியமாக கவனிங்க. ட்ரெண்டையோ இல்லைனா ஓஏ டேட்டாவை விட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷனோ இல்லைனா பையிங்கோ வரும். அப்போது இந்த லெவலில் கிராஸ் பண்ணனால நமக்கு இன்றைக்கி பையிங் இருந்துச்சு. அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிளான நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்த்துருந்தாலும் இங்கே தான் ஃபஸ்ட்டு பொசிஷன், அடுத்து இங்கே டார்கெட் இருக்கும். நமக்கு 25,500 தான் டார்கெட்டுங்கிறனால இது வரைக்கும் போகலாம். ஓகே, அப்போ இங்கேருந்து நமக்கு இது வரைக்கும் ஒரு ஷார்ப்பானது. மேபி இந்த இடத்துல நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரீமியம் வந்து டிகே ஆகிருந்திருக்கும், அதுக்கப்புறம் ப்ரீமியம் கெயின். ஓகே, அப்போ 25,500க்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜை கிராஸ் ஆகலை. ஸோ அப்படின்னா இதோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் மார்க்கெட் எவ்வளோ வரைக்கும் போச்சுன்னா இது வரைக்கும் போச்சு. அப்போது கரெக்டாக நம்ம பார்த்துருந்தோம்னா மேபி நம்ம இந்த இடத்துல பொசிஷன் எடுத்திருந்தா இது வரைக்கும் போயிருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கிருந்து அட்லீஸ்ட் நமக்கு 25,500 வரைக்குமாவது டார்கெட் வந்திருக்கும். ஸோ அப்போ இன்றைக்கி மார்க்கெட் ஸ்ட்ராங்காக பாசிட்டிவ். யாரெல்லாம் இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான லாஸ் தான் கிடச்சிருந்துருக்கும். ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட இன்னைக்கு பிஹேவியர். அப்போ நிஃப்டி இன்னைக்கு இப்படி பிஹேவ் ஆயிருக்குன்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியும் அப்படி தான் பிஹேவ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸான 57,000க்கு மேலே தான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அண்ட் பேங்க் நிஃப்டி நமக்கு ப்ரீவியஸ் டே ஹையை விட ரொம்பவே அதிகமாக தான் ஓப்பன் ஆயிருக்கு. நமக்கு நிஃப்டி 50லையாவது ஒரு 70 பாயிண்ட் தான் வித்தியாசம் இருந்துச்சு. ஸோ நிஃப்டி 50 கன்சிடர் பண்ணோம், நேத்தோட க்ளோசிங்லேருந்து ஓப்பனிங் கன்சிடர் பண்ணோம்னா 67 பாயிண்ட் இருக்குது. ஆனால் அதே சமயம் நமக்கு பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி ஏறக்குறைய ஒரு நமக்கு 350 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக க்ரோத் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்த்தது தான். அதே மாதிரியே மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகிருந்திருக்கு. ஆனால்
ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு 12:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்படியே ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா, பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைக்கு பக்கத்துல இருக்கு. ஆல் டைம் ஹை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, 57,600 தான் ஆல் டைம் ஹை. அப்போ ஆல் டைம் ஹைலிருந்து ஒரு 300, 400 பாயிண்ட்ஸ் தான் 200 பாயிண்ட்ஸ் தான் கம்மியா இருக்கு அப்படிங்கிறனால, பேங்க் நிஃப்டி இந்த ரேஞ்சை இனி கிராஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கான ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஈஸியா கிராஸ் ஆயிரும். ஸோ அப்போ பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு நமக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும், ஆல் டைம் ஹைக்கு பக்கத்துல இருக்கறனால, நம்ம வந்து ஒரு ஸ்டாக்னன்ட்டோ இல்லன்னா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டோ எதிர்பார்க்கலாம் நாளையோட மார்க்கெட்ல. அப்போ சென்செக்ஸ் பார்த்தோம்னா 83,400 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் 83,400ல தாண்டி மார்க்கெட் வந்து 600 வரைக்கும் புஷ் அப் ஆயிடுச்சு. அது ரொம்ப நல்லது தான். பட் எண்ட் ஆஃப் த டேல மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, திருப்பியும் 83,400ங்கிற ரேஞ்சுக்கே வந்துருச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்படிங்கிறனால சென்செக்ஸ் பாசிட்டிவாக இருந்தா இப்போ சென்செக்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு. அப்படிங்கிறனால 83,400 ரேஞ்ச் தான் நமக்கு சென்செக்ஸ்க்கு முக்கியமான பாயிண்ட்டா இருக்கு. அப்போ நாளையோட நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி 50ய பொறுத்தளவு இன்னையோட ஹை தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான லெவல். இன்னையோட ஹை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,623. ஸோ 256 25,623 இந்த ரேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அப்போ அப்போ நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேஞ்ச் ஏன் இதுன்னு சொல்றேன்னா, ப்ரீவியஸ் டே ஹை. இதுக்கு முன்னாடி நாள் வந்து இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்டா இருந்திருக்கு. அப்போ இந்த ஹைய பிரேக் பண்ணுச்சுன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,650 அண்ட் இத கிராஸ் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ 25,650ய கிராஸ் ஆகல அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இந்த பாயிண்ட்ட கிராஸ் பண்ணணும். 25,623 அப்போ இதுதான் நமக்கு டார்கெட். அப்போ டவுன்ஃபால் ஆகுதுன்னா 25,500ங்கிறது தான். ஸோ அப்போ இந்த ரேஞ்ச்குள்ள தான் நமக்கு வந்து நிஃப்டி 50 நாளைக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் ஈஸியாக வரும். ஸோ 2 நாளும் பாசிட்டிவா வர்றதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து இருக்குமான்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நம்ம வந்து அடுத்த நாள் காலையில நமக்கு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமா தெரியும். ஸோ கிஃப்ட் நிஃப்டில பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு குரோத்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு. ஸோ காலையில நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவா போச்சுன்னா, மேபி நமக்கு பாசிட்டிவா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவா போகாத பட்சத்துக்கு நமக்கு வந்து நிஃப்டி 50ய பொறுத்தளவு 25,623 கிராஸ் ஆச்சுன்னா 25,650யும் அதே மாதிரி 25,700ம் மார்க்கெட்ல புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு. 25,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஸோ 25,700 வரைக்கும் நமக்கு வந்து டார்கெட் அடுத்திருக்கலாம். ஸோ இதுதான் 2 முக்கியமான டார்கெட் 1 அண்ட் டார்கெட் 2 வந்து இல்லைனா லெவல் 1 அண்ட் லெவல் 2 ரெசிஸ்டன்ஸ் ஃபார் நிஃப்டி 50. அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இங்கிருந்து வரும்போது 25,500ம் 24,450யும் தான் நமக்கு வந்து நிஃப்டியை பொறுத்தளவு இருக்கிற முக்கியமான சப்போர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் நிஃப்டி வந்து நாளைக்கு பிஹேவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. காலையில் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தோம்னா, நாளைக்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குமா இல்லை கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குமா அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து நம்மளோட சென்செக்ஸ் டேட்டா. அண்ட் சென்செக்ஸில் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மார்க்கெட் வந்து 83,400ங்கிற ரேஞ்சில் தான் ஸ்டில் இருக்குது. மார்க்கெட் மேலே போயிருந்தாலும் 83,400ல தான் இருக்குங்கிறனால நம்ம வந்து முக்கியமாக என்ன எதிர்பார்க்குறோன்னா 83,000 தான் நமக்கு வந்து அதிலிருந்து டவுன்ஃபால் ஆனால் வர்றதுக்கான முக்கியமான ரேஞ்ச். ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா இந்த 83,000க்கு வந்து மார்க்கெட் வந்து புஷ் டவுன் ஆகும். அதே சமயம் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குன்னு நமக்கு சொன்னோம். 83,600 இருக்கு. ஸோ இது நான் வந்து ஜூம்லாம் ரொம்ப கம்மி பண்ணி வச்சிருக்கிறனால தெரியுது. இதே இது வந்து நம்ம வந்து இப்படி வச்சோம்னா நமக்கு தெரியும் லெவல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இதுதான் 83,000, இது வந்து 83,600ங்கிறது பக்கம். ஓகே, அப்போது இங்கிருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா 83,000ம் அதே மாதிரி மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னா 84,000 வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது காலையில் நமக்கு ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகவும், ரெண்டாவது வந்து இந்த 83,600 மேலே கிராஸ் ஆயிடுச்சுன்னா தான் நமக்கு வந்து இந்த இடத்துல டார்கெட் போகும். ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு செல்லிங் நடந்திருக்கு. இந்த ப்ரைஸ்ல இருந்து எல்லாரும் நினச்சிருக்காங்க மார்க்கெட்டில் ஒன்றா நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு வந்து ஹோல்டு பண்ணுறது லாபம் இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு மார்க்கெட் சைக்காலஜி வேலை செஞ்சு இந்த இடத்துல செல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் டே வந்து இந்த ஒரு ப்ரைஸை இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ட்ரெண்டு பாசிட்டிவாக போயிட்டு இருந்தது, இங்கேருந்து ஒரு ட்ரெண்டும் ரிவர்ஸ் ஆகாமல் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிருக்குன்னா இந்த ஒரு ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. கீழே ஒரு க்ரீன் கேண்டில்,
அது அப்படியே சாப்பிட்ட மாதிரி ஒரு ரெட் கேண்டில். ஸோ இந்த என்கல்ஃபிங் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகி மார்க்கெட் வந்து கீழே புஷ் ஆயிருக்கிறனால இந்த ட்ரெண்ட் வந்து இந்த ப்ரைஸில் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு 83,600. அதனால தான் நம்ம வந்து இதை முக்கியமான ப்ரைஸாக சொல்கிறோம். ஸோ நிஃப்டியில் முக்கியமான ப்ரைஸாக இதை நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 25,623 தான் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷனுக்கான ப்ரைஸு. அதே மாதிரி நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது 57,500 ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி தான் வச்சுருந்துருக்கோம். 57,500ங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த 57,500ங்கிற ரெசிஸ்டன்ஸில் தான் நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அப்போ நாளையோட மார்க்கெட் இந்த 57,500 இல்லைனா 600ல் கிராஸ் ஆச்சுன்னா தான் மார்க்கெட் வந்து ஃப்ரெஷ்ஷாக போகும். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா இதுதான் ஆல் டைம் ஹை அப்படிங்கிறனால இதுக்கப்புறம் வர்ற போகிற லெவல் தான் நமக்கு வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷனை காமிக்குமே தவிர எந்த லெவல்னு என்னால் சொல்ல முடியாது. அண்ட் அது வந்து ஏன்னா ப்ரைஸ் ஏற்கனவே அந்த இடத்துல பேங்க் நிஃப்டி போகலை, இதுதான் ஃபஸ்ட் டைம் போகுது அப்படிங்கிறனால மார்க்கெட் இதை தாண்டி புஷ் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு 100 பாயிண்ட்ஸ் இல்லைனா ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கு டார்கெட் வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து படிப்படியாக டார்கெட் மேலே புஷ் பண்ணிட்டே போகலாமே தவிர நீங்கள் ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் போய் 58,000லையோ இல்லை 59,000லையோ எடுக்க வேண்டாம். மார்க்கெட்டோட கால் ஆப்ஷன்ஸ் ப்ரைஸ் வந்து சீப்பாக தான் இருக்கும், பட் ப்ராஃபிட்டபிலிட்டியோட சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குங்கிறனால 57,500 கிராஸ் ஆச்சுன்னா ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் நீங்கள் மேலே வந்து ப்ராஃபிட் ரேஞ்ச் வைக்கலாம், அதை தாண்டி வைக்க வேண்டாம். அதே மாதிரி இங்கிருந்து டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 57,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு ரெண்டு முக்கியமான ப்ரைஸ் தான். 57,500 பிவட் லெவல், இதை கிராஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக ஆகும். இதை கிராஸ் ஆகலை சைட்வேஸ் அப்படின்னா மார்க்கெட் வந்து 57,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். அண்ட் இதை கிராஸ் ஆச்சுன்னா எது வரைக்கும் போகும்னா ஒரு 300லேருந்து 400 பாயிண்ட்ஸ் வைங்க. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 2:3 வைக்கிற மாதிரி வைங்க. லாஸ் வந்து ஒரு 2வும் ப்ராஃபிட் வந்து ஒரு 3யும் வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுதான் ஆல் டைம் ஹைங்கிறனால நம்மளால் ப்ரைஸ் வந்து கெஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். நமக்கு அடுத்து வந்து யூஎஸ் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து க்ரோத் ஆகிட்டு டவுன்ஃபால் ஆச்சு. அது நமக்கு நல்லா ஏற்கனவே நமக்கு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து நேற்று வந்து ஒரு கேப் அப்பில் போயிட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னு சொன்னோம். அப்போது இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நமக்கு ஏறக்குறைய 7 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு இந்த மாதிரி கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி 16ஆம் தேதி. அதே மாதிரி ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. அப்போது நேற்று நமக்கு யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் அப் வந்துச்சு, செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கேப் அப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் அண்ட் கேப் ஃபில்லிங் தான் நடந்திருக்கு. இன்னும் வந்து மார்க்கெட் கீழே போகலை. நேத்தோட ஹையஸ்ட் லெவல் நேத்தோட லோவஸ்ட் லெவலை விட மார்க்கெட் கீழே போகாதனால நெகட்டிவ் மார்க்கெட் ஒன்றும் ஆகலைன்னு தான் சொல்லணும். இன்னும் ஒரு 5 ஹவர்ஸ் இருக்குது யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு. அப்போ ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம டீட்டெயிலாக யூஎஸ் மார்க்கெட் எது வரைக்கும் மேலே புஷ் ஆகிருக்கா இல்லை கீழே வந்திருக்காங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். ஸோ ப்ரைஸ் வந்து ரொம்ப முக்கியம், கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் இப்படி தான் பார்க்கணும், இதுதான் முக்கியமான ப்ரைஸ் லெவல்ஸ்னு சொல்கிறோம். ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் பில்ட் பண்ணி எந்த இடத்துல பொசிஷன் எடுக்கணும், எவ்வளோ குவான்டிட்டிஸ் எடுக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.